இந்த நேரத்திலும் கிறிஸ்துவை நோக்குதல் என்ற தலைப்பின் கீழாக நான் உங்களோடு பேச இருக்கிறேன். பிஹோல்டிங் கிரைஸ்ட் என்ற தலைப்பின் கீழாக நான் உங்களோடு பேச இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ராஜாவே, தேவனே, அப்பா, இந்த ஓய்வு நாளின் இந்த முடிவு வேளையில் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர், எங்கள் இருதயத்தின் எண்ணங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இயேசப்பா. இந்த நாளில் நீங்கள் என்ன காரியத்தை எங்களோடு பேசணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த காரியத்தை அடியாளோட வாயிலேருந்து கர்த்தர் நீங்கள் பேசுங்க. நான் ஒன்றுமில்லை சுவாமி, நான் குப்பையாக இருக்கிறேன். என் தேவன் தாமே அடியாள் மூலமாக நீங்கள் உம்முடைய வசனத்தை தெளிவாக எடுத்து கூட உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவியானவரின் கரம் கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடத்தக்கதாகவும், ஒவ்வொரு உள்ளங்களும் கிறிஸ்துக்கு நேராக நோக்கி பார்க்கும் ஒரு உள்ளங்களாக மாற கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் இருதயங்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை முடிவு வேளையிலையும் நாங்கள் காத்திருக்கும் போது தேவன் எங்கள் மூலமாக வெளிப்படுங்க. இயேசு மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலையும் பிஹோல்டிங் கிரைஸ்ட் அப்படின்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கு இந்த தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம பிஹோல்ட் அப்படின்ற வார்த்தையை வேதத்தில் நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இந்த வார்த்தையை நம்ம தியானிப்போம் அப்படின்னு சொல்லி நான் தியானித்தேன். அப்போது எனக்கு தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அந்த நம்ம உற்று நோக்குதல் நமக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்றத நான் தெரிந்து கொண்டேன். நம்ம வாழ்க்கையின் பாதை, நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை போல் மாறுதல் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் அந்த நோக்கத்தை திசை திருப்பும் வண்ணமாக நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சாத்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நோக்கத்தை நிறைய நேரத்தில் திசை திருப்புறான். ஸோ இந்த திசை திருப்பும் இந்த காரியத்திலேருந்து நம்ம ஒரு நிமிஷம் உயிர் பெற்று திரும்பவும் நம்ம கிறிஸ்துவை நோக்கும்படியாக இந்த தேவ செய்தியை நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, பிஹோல்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை குறித்து நான் படிக்கும்போது, பிஹோல்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பிஹோல்ட் அப்படின்னா மீன்ஸ் டு லுக் ஆர் அப்சர்வ் சம்திங் இன்டென்ஸ்லி. அதாவது பார்ப்பது, சி அப்படின்றத காட்டிலும் பிஹோல்டுன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, ஒரு காரியத்தை நாம் உற்று நோக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்லை, அதற்கு இன்னொரு அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்க போகுது அப்படின்றத கவனமாக கவனிக்கிறது. பே கேர்ஃபுல் அட்டென்ஷன் டு வாட் இஸ் கோயிங் டு ஃபாலோ அப்படின்றது தான் இதோட அர்த்தமாக இருக்குது. சரி, ஏன் இந்த வார்த்தையை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, பிஹோல்டிங் ஜீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தேவனை ரொம்ப கவனமாக உற்று நோக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அடுத்து என்னென்னவோ நடக்க போகுது. ஆனால் அந்த நடக்க போகிற நடப்புகளில் நாம் இந்த உலகத்தின் காரியங்களை உற்று நோக்கிட்டு இருந்தோன்னா நமக்குள்ள ஒரு பயமும் அச்சமும் வரும். ஆனால் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு புஸ்தகத்தில் நிறைய, அதாவது பிஹோல்ட் அப்படின்ற வார்த்தை அநேகமாக காணப்படுது. அதுவும் இந்த 28வது அதிகாரத்தில் மட்டும் 20 வாட்டி இந்த பிஹோல்ட், இதோ அப்படின்ற வார்த்தை காணப்படுது. 20வது வசனத்தில் மட்டும் 5 தடவை காணப்படுது. அந்த 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உலகத்தோட முடிவு வரப்போகுது, இதோ உலகத்தின் முடிவு பறைந்தும் கடைசி நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க. இந்த உலகத்தின் முடிவில் நம்ம பயப்படுற நேரத்தில் நமக்கு தைரியம் கொடுக்கும்படியாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் கூடையே இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனை நம் நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். சரி, இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம வேதாகமத்திலேருந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால்,
மோசேயை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனாய் மலையில் தேவன்கிட்ட கற்பனையை வாங்கும்படியாக அவர் சீனாய்க்கு மலைக்கு மேலே செல்கிறாரு. சீனாய் மலைக்கு மேலே செல்லும்போது தேவனோடு கூட அங்கே சில நாட்களில் வந்து அவர் வந்து வாழ்கிறாரு. அவரை முகமுகமாக பார்க்க முடியாட்டினாலும் அவருடைய பிரசனத்தில் அவர் இருக்கிறார். பிரசனத்தில் இருந்து அந்த கற்பனையை வாங்கி கொண்டு அவர் சீனாய் மலையில் கீழே வரும்போது அவருடைய முகம் வந்து பிரகாசித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய முகத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களாலே பார்க்க முடியாமல் யாத்ராகம் 34ஆம் அதிகாரம் 35 வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படி உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். ஏசப்பாவோட பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஜனங்களோட பேசும்போது ஃபுல்லாகவே முக்காடு போட்டுட்டு இருந்தாங்களா. ஏன்னா அவ்வளோ தூரம் முகம் வந்து பிரகாசித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வசனத்துலேருந்து நம்ம படித்து கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா, மோசே ஒரு சில நாட்கள் தேவனை நோக்கி பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய முகம் வந்து பிரகாசிச்சிருச்சு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து பிரகாசிக்கும். ஆனால் அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொண்ட அவர் அதை தன்னுடைய ஜனங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வரும்போது அவரை பார்க்க முடியல அவங்களால. அவங்க முக்காடு போட்டுட்டு தான் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த முக்காடு அப்படின்றதுக்கு இன்னொரு பதம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த திரைச்சீலை அப்படின்றத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கத்தக்கதாக திரைச்சீலை இருந்துச்சு. இந்த திரையை வந்து நான் இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவனையும் மனிதனையும் இடையில ஒரு தடையாக இருந்துச்சு அந்த திரைச்சீலை. அந்த திரைச்சீலையை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த அந்த தடையை தேவன் வந்து ஒரு டைமில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்க முடியும். எப்போ இது கிழியுது அப்படின்னு சொன்னால், ஏசப்பா சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுக்கப்புறம் அதற்கு இனிமே வந்து எனக்கும் உங்களுக்கும் நடுவில் எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படின்னு அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிகிறத நம்ம பார்க்க முடியும். இது யார் மூலமாக கிழிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய திரைச்சீலைகள் இருக்குது. அந்த திரைச்சீலையை யார் நம்ம வாழ்க்கையிலேருந்து கிழிக்க போகிறா அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக இந்த திரைச்சீலை கிழிக்கப்படும். அந்த திரைச்சீலையா நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை அது நம்மளுடைய பாவமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பெருமைகளாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சுய விருப்பங்களாக இருக்கலாம், நம்மளோட படிப்பாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், நம்மளுடைய பட்டங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கையில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். என்ன திரை நமக்கு முன்னாடி இன்னைக்கு என்னையும் கடவுளையும் பிடிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த திரைச்சீலையை நம்ம கிழித்து எறியணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆவியானவரின் துணையை கொண்டு அந்த திரைச்சீலையை நாம் கிழித்தெறிய தேவன் உதவி செய்வார். அப்படி அந்த திரைச்சீலையை கிழிக்கிறதுக்கு நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம உற்று நோக்கணும். தேவனோடு இணைக்கப்படும் இந்த இணைப்பு வந்து ஒரு நாள்லையோ ஒரு நிமிஷத்துலையோ நடக்கிற ஒரு அற்புதம் கிடையாது. அது ஒரு அனுதின அனுபவம். அந்த அனுதின அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது நம் வாழ்க்கையில் அநேகமான திரைச்சீலைகளை கிழித்து தேவனோடு நாம் ஒன்றுபட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக நான் வேதத்திலேருந்து எடுத்துக்கொண்டது நம்மளுடைய பவுலானவரோட வாழ்க்கை. பவுல் ஆதியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தார். அவர் ஒரு தடவை தமஸ்கோவை நோக்கி கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக செல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இடையில வந்து ஒரு ஒளி அவரை சந்திக்குது. ஒளி சந்திச்சதுக்கப்புறம் அவர் கண்கள் வந்து குருட்டாட்டம் பிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். என்னடா இவ்வளோ நேரம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, தேவனை நோக்கி பார்த்தா நம் கண்கள் பிரகாசம் அடைன்னு பார்த்தோம். ஆனால் இப்போது இந்த இடத்துல பவுலாரோட வாழ்க்கையில் தேவன் எப்போ அவரை சந்திச்சாரோ, தேவனை பார்க்கும்போது அவருக்குள்ளே வந்து பார்க்க முடியாதபடி கண்கள் குருடாகப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அவனுக்கு இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவன் சரீர கண்கள்
நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு. எப்போ தேவன் அவனை சந்திச்சாங்களோ அப்போ ஒருவேளை அவனோட சரீர கண்கள் இருளடைந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும்படியாக நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். ஏசப்பாவோட முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நம்மளுடைய இருதயத்தில் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இருள் அப்போ நிச்சயமாக கடந்து போகும். டெஸ்டிமோனிஸ் டு மினிஸ்ட்ரீஸ் அப்படின்ற அந்த புஸ்தகத்தில் எலஞ்சிபெட் அம்மையாருடைய ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். 387வது பக்கத்துலேருந்து 89வது பக்கத்தில், If we gaze even a moment upon the sun in its meridian glory, when we turn away our eyes, the image of the sun will appear in everything upon which we look. Thus, when we behold Jesus, everything we look upon reflects his image, the Son of Righteousness. இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, நம்ம சூரியனை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சூரியனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சூரியனோட உருவத்தை நம்ம அதில் பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதே போல் நீதியின் சூரியன் ஆகிய ஏசப்பாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏசப்பாவை நம்ம பார்க்க முடியும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏசப்பாவை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும்போது நாம் அவருடைய சாயலாக மாற்றப்படுவோம். அதை தான் இன்றைக்கி நம்மளுடைய ஆரம்ப வசனத்தில் நம்ம வாசித்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதை நம்ம இங்கிலீஷில் வாசித்தோம்னாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பட் வி ஆல் வித் அன்வெயில்டு ஃபேஸ். அதாவது எப்படின்னா, திறந்த முகமாக நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இனிமேல் எந்த திரையும் இல்லை, திரை நீக்கப்பட்டவங்களா நம்ம அப்படி நேரடியாக பார்க்குற மாதிரி நாமும் கடவுளும் ஒரு கண்ணாடியில் பார்க்குறது போல் நம்ம முகமுகமாக அவரை பார்க்கும்போது நம்மளுடைய முகம் அவரை போல மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்து வரணும். அப்போது நமக்கு மத்தியில் இருக்கிற என்ன இருள், என்ன திரை நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்து அதை நம்மிலிருந்து அகற்ற நாம் ஆயத்தமுள்ளவங்களாக இருக்கணும். சரி, நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நமக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படும்? கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதலை பார்க்குறோம். முதலாவது மாற்றம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தை மாற்றப்படும். சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக மாறும் அப்படின்னா, ஹெவன்லி மைண்டட். அப்படின்னா நம்ம பரலோகவாசிகள் எப்படி யோசிப்பாங்க, எப்படி சிந்திப்பாங்களோ அந்த சிந்தையை தேவன் நமக்குள்ளாக தருவாங்க. நம்மளுடைய குணத்தில் ஒரு மாற்றுதல் ஏற்படும். எப்படிப்பட்ட குண மாற்றம் அப்படின்னா, நம்மளுடைய பழைய பெருமையோ நம்ம சாதித்த பெரிய பெரிய விஷயங்களையோ நாம் சொல்லிக்கொள்ளாமல் நம்ம தாழ்த்தி கிறிஸ்துவுக்குள்ள முழுவதுமாக அன்போடு கூட பொறுமையோடு கூட தயவோடும் இரக்கமோடும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்திற்கு காட்டக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, எப்படி என்னுடைய சிந்தையும் என்னுடைய குணமும் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய பழைய பெருமைகள்லாம் போயிடும். எப்படி பழைய காரியங்களெல்லாம் நம்ம மறந்து போகிறோமோ, என் தேவன் அவ்வாறாக என்னுடைய பாவங்களையும் கூட என் தேவன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னை மாற்றி இனிமே நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிக்காமல் என்னை கீழ்ப்படிதலுக்கு நேராக மாற்றுவாங்க. இப்போ பாவத்திலேருந்து நான் விடுதலை பெற்று நான் தேவனுக்கு கீழ்ப்படிய மகளாக நான் மாற்றப்படுவேன். அது மாத்திரம் இல்லாமல் தேவ குடும்பத்தோடு நாம் ஐக்கியப்படுவோம். இன்றைக்கி நிறையா நேரத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நலிதலை நம்ம பார்க்க முடியும். ஏன்
நிறைய விஷயத்தை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்னு நினைப்போம். இல்லை ஒரு நாளைக்கு நம்ம வந்து காலையிலேயும் மாலையிலையும் குடும்பமாக ஜெபிக்கணும்னு நினைப்போம். இல்லை ஒரு நாளைக்கு 5 வாட்டியாவது நம்ம தேவனோட பேசணும்னு நினைப்போம். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சில நேரத்தில் செய்யணும்னு முற்படும் போது நம்ம பலவீனம் அடைந்து போயிடும். நிறைய நேரம் நம்ம தோல்விகளை தான் சந்திக்கிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம் சிந்தை நிறையா நேரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உலகத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம சூழ்நிலைகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிச்சிருக்காங்க, ஏன் இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, ஏன் இவங்க என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த அன்பில்லாத சூழ்நிலை, நம்ம அதை மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, நாம் தேவனை பார்த்து தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன் தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் ஏசப்பாவை அதிகமாக நோக்கி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர பண கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை மனதின் குறைகளாக இருக்கட்டும், நம்மளை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே தேவன் அனுமதிக்கிறது. இன்னும் நீ என்ன நோக்கி பார்க்கலப்பா, இன்னும் நீ சரியாக என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. நம்மளுடைய இருதயத்தை முழுவதும் அவருடைய வசனமாகிய ஜீவ தண்ணீரினாலும் ஜீவ அப்பத்தினாலும் நாம் நிறைக்கப்படும் போது நிச்சயமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புது பலன் அடைந்து அது இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொரு வார்த்தையை நான் படித்தேன். இஃப் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் லவ் த பைபிள், a heavenly atmosphere will pervade their home அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு தாயும் தகப்பனும் நம்ம வந்து வேதத்தை நேசிக்கிறவங்களா, அதை அதிகமாக நம்ம தியானிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு குட்டி பரலோகமாக இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம பூமியின் எல்லெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், நான் வந்து உங்களை நீங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்கிறாரு. நம்ம அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த நித்தியமாய் தேவனோடு வாழுகிற அனுபவத்தை இந்த உலகத்திலே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது தேவனுடைய காரியங்களை நம்ம யோசித்து பார்ப்பது நம்மளது நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தோம். பிஹோல்டிங் அப்படின்னா ஏசப்பா மட்டும் இல்லை, இன்றைக்கி நமக்கு மத்தியிலையும் சரி, நம்மளுடைய சபைகள் இந்த உலகத்துக்கு மத்தியிலையும் நிறைய விஷயம் இன்னும் நம்ம பிள்ளைங்க பிஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இதெல்லாம் வந்து அவங்க வச்சுருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆனால் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படி என்ன விஷயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்களின் குறைகளை பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களின் குறைகளை பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்துமாவினால் தேவனோட ஐக்கியப்பட முடியாது. இது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு புளித்த மாவு அப்படின்னு சொல்லி எலன் ஜி ஒயிட் அம்மையார் வந்து அவங்களோட ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பத்திரிகையில் செப்டம்பர் 21 1899 எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மனதை எப்படி பழக்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களோட குறைகளை பார்க்காதபடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்கள இருக்கிற நல்ல குணங்களை பார்க்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி அடுத்தவங்களோட குறைகளை பார்க்கறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய குறையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது, நிறைய நேரத்தில் அடுத்தவங்களோட குறைய பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன குறைவுபட்டிருக்கோ அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ, என் வாழ்க்கையில் இது சரியா இல்லையே, இது என்னால் சரி செய்ய முடியலையேன்னு நம்ம வாழ்க்கையில் இருக்க குறைகளை நம்ம யோசித்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் கிறிஸ்துவை நம்ம வந்து பற்றி கொள்ள முடியாது. மூணாவது, இன்றைக்கி பிள்ளைங்க பார்க்குற தேவையில்லாத கதைகள், அது ஒரு நாவல் புக்லையாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபோன்லையாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதெல்லாம் தேவையில்லாத கதைகள். இன்னொன்று, சாத்தான் ஒரு 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 வாசகம் வாசித்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாத்தான் வந்து நம்ம அருகாமையில் இருக்கிற வீட்டில் உள்ளவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கவனத்தை திருப்புறதுல அவன் ரொம்ப ஆர்வம் உள்ளவனாக இருப்பானா. இன்றைக்கி நீங்கள் ஈவன் இன்டர்நெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி,
போடுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் என்ன நடக்குது, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஆர்வத்தை நமக்குள்ளே தூண்டுறதா தான் இருக்குது. இப்படிப்பட்டதான பழக்கம் நம்மளை நிச்சயமாக தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரவிடாதபடி ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அடிமைத்தனம் ஈவன் நம்ம போதை பழக்கத்தை எடுத்துக்கொள்கிற அடிமைத்தனத்தை காட்டிலும் ரொம்ப மோசமான அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி நான் வாசித்தேன். அது உண்மையிலே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஆவலோடு பார்க்குற விஷயம் அப்படி தான். அவங்க வீட்டில் ஏன் சண்டை நடக்குது, அவங்க ஏன் இப்படி அழுகிறாங்க, ஏன் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு நமக்குள்ள ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. இதை தூண்டுகிறவன் சாத்தான். இதிலிருந்து நாம் விடுபடணும். நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்மளுடைய கவனம் எப்பொழுதும் இயேசுவின் மேலே இருக்கும்போது நம்மளுடைய இருதயம் அதாவது 10,000களில் சிறந்தவராகி அவரை நோக்கி பார்க்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நாம் பார்க்கும்போது நாம் மாற்றம் அடைகிறோம். யாரை போல? அவரை போலவே நாம் மறுரூபம் அடைகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, உங்களோடு கூட ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவனும் மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் எப்போவுமே ரிலாக்ஸ்டாக அவங்க ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல் வழியாக இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாய் எதிர்த்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா துணி துவச்சி காய போடுறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி அந்த அம்மா காய போடும்போது சொல்லுவாங்க, அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற லேடி ஒழுங்காகவே துவைக்கல, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை போய் இப்படி காய போடுறாங்க அப்படின்னு தன் கணவரோட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த தாயார் தன் கணவன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த லேடி நல்லா துவைக்க கற்றுக்கிட்டாங்க போல், இன்றைக்கி நல்லா பளிச்சுன்னு துணியெல்லாம் தொங்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அப்போ அந்த கணவன் சொன்னாராம், இல்லை, நான் இன்றைக்கி காலையில் தான் அந்த ஜன்னலோடைய கண்ணாடியை நான் தொடச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் பக்கத்தில் இருக்கிறவங்களோட குறைகளை பார்த்து, ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் எதை பார்க்கணுமோ, எந்த திரையை நம்ம கிட்டேருந்து அகற்றணுமோ அதை அகற்றாமல் நம்ம அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பின்தங்கி போக செய்யும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவை. சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் அக்டோபர் 20 fasten your eyes upon Jesus அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே என்ன எழுதுறாங்கன்னா, do not allow your thoughts to dwell continually upon things of the earth, but place them upon things that are heavenly. Wherever you are, you will be the light of the world அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்காம நம்ம பரலோகத்தின் காரியங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்போம். என்னைக்காவது நம்மளை அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை நம்ம அருகாமையில் இருக்கவங்களா இருக்கட்டும், உங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நான் கடைசியாக உங்களோடு கூட ஒரு சம்பவத்தை சொல்லணும் வேதத்திலிருந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏனோக்கை பற்றி பார்க்குறோம். அவர் பரலோக சிந்தை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது தேவனுக்கு ஈக்குவலாக இருந்தாங்க. ஸோ ஏனோக்கு தேவனோட மிக சொற்ப வசனங்கள் தான் அவரை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த வசனத்துலேருந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சரி, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் தான் யாரோட சஞ்சித்திருந்தானா? இந்த வசனத்தை நானும் இவ்வளோ நாள் இப்படி கவனிச்சதில்லை. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. மெத்துசலாவை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு.
ஸோ இது அவனுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், தான் மகன் ஒவ்வொரு வாட்டியும் தன்னை அதிகமாக நேசிக்கிறத பார்க்கும்போதும் தன்னை அவன் வந்து ஒரு பாதுகாப்புக்காக தன்னை முழுவதுமாக சார்ந்து இருக்கிற போதும் அவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், என் பரலோக தப்பன் என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறதுக்காக அவர் எவ்வளோ பிரயாசப்படுறாரு, நான் என் மகனை போல நான் தேவனை சார்ந்து இருக்கிறேனா அப்படின்னு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தாராம். அந்த ஒரு யோசனை அவர் வாழ்க்கையை மாற்றுச்சு. அதனால தான் அவர் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வாட்டி அவன் மகன் பிறந்ததுக்கப்புறம் அவனோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு ஒப்பிட்டு பார்த்தாராம். தனக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவு தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவுக்கு நிகராக இருக்கிற மாதிரி அவர் பார்த்து தன்னை தேவனோடு கூட அதிகமாக இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஏனோக்கு வந்து ஒரு தனிமையான இடத்துல தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தனிமையான இடத்துல வாழும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, அதிகமாக தேவனுடைய காரியங்களை அவர் படித்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தன்னை தேவனோடு இணைத்து கொள்ளணும்னு தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அவர் நிறைய பேர்கிட்ட ஏசப்பா பற்றி பேசுவாராம். அவர் மலை மேலே இருந்தார். மலையிலேருந்து கீழே வரும்போது ஒவ்வொரு வாட்டி யாரெல்லாம் பார்க்குறாரோ அவங்கள்ட்டெல்லாம் அதிகமான நேரம் ஏசப்பாவோட பேசுவாங்க. சிலர் அதை கேட்டுக்கொள்வாங்க, சிலர் அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக அவர் ஜெபித்துட்டு போவாராம். ஆனால் நான் ரொம்ப ஆச்சரியப்படும் வண்ணமாக ஏனோக்கோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளோ காரியம் எவ்வளோ வேலை இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரா, சில நேரத்தில் சில மனிதர்களால் அவரை வந்து பார்க்கவே முடியாதான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் தனக்கும் கடவுளுக்கும் நடுவில் உள்ள அந்த அந்யோன்யமான நேரத்தை யார் கூடயுமே அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ண மாட்டார். அப்போது இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை உண்மையிலே ஒரு திருப்பி போட்டுச்சு. ஒரு திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒருவேளை நம்மளுடைய ஜெப நேரமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த காரியத்தை வந்து நம்ம தள்ளி தான் போடுறோம். ஆனால் ஏனோக்கு வந்து என்ன பண்ணுவாரா அப்படின்னா, கடவுளோடு அவர் இணைக்கப்பட வேண்டிய அந்த நேரத்துக்கு தடையாக எதையுமே வைத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது உண்மையிலே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நிச்சயமாக அது உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், இருவர் ஒரு மனதாக இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒருமித்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவர் தேவனோடு ஒருமித்து இருந்ததுனால அவர் தேவனோடு நடக்க முடிஞ்சிச்சு. இந்த வாழ்க்கையில் உள்ள எந்த காரியத்தை அவர் பெருசாக எடுத்துக்கொள்ளலை. அவர் பரலோகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். கடைசியாக நான் உங்களோடு கூட 2 வாசகங்களை வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராபர்ட் முரே அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபார் எவ்ரி லுக் அட் யோர் செல்ஃப் டேக் 10 லுக்ஸ் அட் கிரைஸ்ட். ஒவ்வொரு வாட்டி உங்களை நீங்கள் பார்க்கும்போதும் 10 வாட்டி ஏசப்பாவை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்னால் 10 வாட்டி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாள் உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன மீட்கிறதுக்காக தானே ஏசப்பா அவ்வளோ கசையடிப்பட்டாங்க, என்ன மீட்கிறதுக்காக தானே அந்த சிலுவையில் அவ்வளோ காயங்களோடு எனக்காக எவ்வளோ மணிக்கூர் தொங்குனாங்க, என்ன மீட்கும்படியாக தானே அவர் வந்து தன்னுடைய ஜீவனையே இழந்து போனாங்க, என்ன மீட்கும்படியாக அவர் அந்த அந்த கல்லறையிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா உயிர்த்தெழுந்து இன்றைக்கி அது ஒரு காலியான கல்லறையாக இருக்கிறது. என்னை மீட்கணும், நான் உன்னோட இருக்கிறேம்மா, நீ எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் கடந்து வரான். எனக்காக அவர் பரலோகத்துக்கு பரமேறி சென்றார். பரமேறி சென்றுட்டும் எனக்காக தான் இன்றைக்கி வேலை பார்க்குறாரு, எனக்காக பரிந்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் நான் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது, ஈவன் நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பண்ணால் மன்னிச்சிடுவோம், 2 வாட்டி பண்ணால் மன்னிச்சிடுவோம், ஒரு 3-4 வாட்டி அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா கோவம் வருது. ஆனால் என் தேவன் என்கிட்ட கோவமே படலை, எனக்காக ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப பரிவாக பிதா கிட்டப்ப எனக்காக பரிந்து பேசுகிறாங்க. எனக்கு உதவி செய்யும்படியா அவர் இந்த பரலோகத்துக்கு போனால் கூட என்னை தனிமையில் விட்டுட்டு போக அவர் விரும்பலை. எனக்காக ஒரு தேற்றவாளனை உதவியாளனா எனக்கு வச்சுருக்குறாங்க.
அவர் திரும்பியும் எனக்காக வரப்போகிறாரு, திரும்பியும் என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். ஸோ ஒவ்வொரு வாட்டி உங்களை நீங்கள் பார்க்கும்போதும் தேவனை நீங்கள் பட்டு வாட்டி பாருங்கள். இந்த ஒரு காரியத்தை உங்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு தேவன் நிச்சயமாக நம்மளை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற திரைகளை அகற்றவும், என் வாழ்க்கையில் என்ன ஏசப்பாவை பார்க்க முடியாமல் ஒரு தடையாக இருக்குது, ஒருவேளை அது என் சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையின் திரையை அகற்றி தேவனை நான் உற்று நோக்கணும். அப்படி நான் உற்று நோக்கும்போது நிச்சயமாக இனி வாழும் இந்த கடைசி நாட்களில் அது எனக்கு ஒரு பலனாக இருந்து இந்த உலகத்தாருக்கு நான் இயேசுவை காண்பிக்கும்படியாக அது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு நான் டியூட்டிக்கு லேட்டாக வந்தேன். அப்போ அங்கே இருந்த அந்த சிஸ்டர்ஸோடு நான் பேசும்போது, நாங்கள் இப்படி மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ அந்த சிஸ்டர் கேட்டாங்க, உங்களுக்கு மரணம்னா நீங்கள் அழுவீங்களா, நீங்கள் உங்களுடைய மரண வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்மளுடைய ஃபியூனரல் எப்படி நடக்கும், நாங்கள் கடவுள் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் எப்படி பாடுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது, நாங்கள் எங்களோட நம்பிக்கை என்னென்னா, நிச்சயமாக ஏஸ்பா 2வது முறை எங்களை திரும்ப கொண்டு போயிடுவாங்க. அதனால அது எங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தாலும் நான் அது ஒரு பெரிய கவலையாக இருக்காது, எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு கதை மாதிரி இருக்குது மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் ஏசப்பாவை காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் நிறைய நேரத்தில் நமக்கு தெரியல, எப்படி காட்டணும்னு தெரியல. நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது அவங்களோட ஷேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு தேவனை காட்டுகிற விஷயமா இருக்குது. இது கதை மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் நிஜமாக இருக்குதுன்னு. நாம் அவ்வாறாக இந்த உலகத்திற்கு ஏசப்பா பற்றி நிறைய பேருக்கு தெரியல. நம் தேவனுடைய அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் இருக்காங்க, அவங்க அழிந்து போகிறாங்க அப்படின்ற அந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் நம்மளை தகுதிப்படுத்துவார். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய பாதைக்கு ஒளியாக இருக்கிற நல்ல மேய்ப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் முடிவு வேளையிலும் தம்முடைய மகள் மூலமாக நீங்கள் கொடுத்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த பாவ உலகத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றிலும் அப்பா எங்களை சீர்கேடு அடைய செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி பார்ப்பது மாத்திரமே எங்களுக்கு நம்பிக்கையாக நிச்சயமாக இருக்கிறது சுவாமி. நல்ல செய்தியை தந்த மகளை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் கடைசியாக படித்த ஒரு மேற்கோளை அடியேன் உம்முடைய சமூகத்திலே அதற்காக ஜெபிக்க விரும்புகிறேன் சுவாமி. நிறைய நேரம் எங்களை நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் 10 மடங்கு 10 முறை நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும் என்கிற அந்த நினைப்பூட்டுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாப்பா, எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பார்க்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாகவே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு புது பலனும் புது நம்பிக்கையும் கிடைக்கும் என்பதில் நிச்சயம் இருக்கிறது சுவாமி, அதில் சந்தேகமில்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று நாங்கள் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் வாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வேளையிலே உரிமை கோரி ஜெபிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் காலைதோறும் உம்முடைய முகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஏசாயா 50:4 நாங்கள் வாசிப்பது போல கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது காலைதோறும் பிதாவினாலே எழுப்பப்பட்டு அவருடைய சத்தத்தை கேட்டது போல சுவாமி, ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எங்களை முதலாவது உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உம்முடைய முகத்தை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாயல்லே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி கிறிஸ்துவை நாங்கள் ஒரு உற்ற நண்பராக ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து அவரோடு பழகி சமாதானமாக இருப்பதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. புது வாரத்திற்குள் நாங்கள் நுழைகிறோம். புதிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க சுவாமி.
கர்த்தாவே ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆலயத்திற்கும் இன்னும் அநேகர் வந்து சத்தியங்களை படித்து கொள்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நம்முடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. செய்தியை சுமந்து கொண்டு வந்த சகோதரியும் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வருகை நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.